வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி திங்கக்கிழமை, வெளியே வானம் பயங்கரமாக இருட்டின்னு இருக்குது. இன்றைக்கி சிறுவாபுரி கோயில் 3வது வாரம் நான் போக வேண்டியது. போக முடியுமா முடியாத தெரியல, அவ்வளோ இருட்டின்னு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நான் போனோம். ஃபுல்லாக மழை கண்டினியூ பெஞ்சா டூ வீலரில் போகிறது கஷ்டம். அதை யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி போகலாமா இல்லாட்டி வேலைக்கிழமை போகலாமான்ட்டு. ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகன் கோயில் அளவு கடந்த கூட்டம் இருக்கும். புதன்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், வியாழக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 2 நாள் எதனா போகலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு சும்மா அப்படியே எந்திரிச்சு பாத்ரூம் போகிறப்போ கீழே போய் பார்ப்பேன். தம்பி உட்காந்து தான் இருந்தான். டெய்லி அவங்ககிட்ட கெஞ்சி பாட்டுறான்னு சொன்னான். பிளட்டி ஃபுல் இன்னும் திட்டுவான்னு. நம்மளை திட்டினா திட்டு போட்டான். அவன் படுக்குன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு வந்தேன். தூங்கிட்டு இருக்கான். நைட் சைட்டு போத்துறோம், தூங்கிட்டு இருக்கான். ரைட், ஓகே. என்ன பண்ணுறது, அவன் உடம்புல இருக்கிற வலி அவனுக்கு வெளியே சொல்ல தெரியாது. அவங்களே தப்பு கிடையாது இல்லையா? ரைட். இந்த பொடியெல்லாம் இட்லி பொடி, குழம்பு மிளகாய் பொடி, இதெல்லாம் நேற்று நைட்டு எங்கள் தூங்குறப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 2:30 2:45 இருக்கும். நான் எழுந்திரிச்சு பார்த்தேன். நைட்டெல்லாம் தூக்கம் வர்றது இல்லைங்க. தம்பிக்கோசம் வாட்டி எழுந்திருக்கணும். வெளிச்சம் பட்டால் டக்கு நம்ம முழுப்பு வந்துடும். பார்த்தா எங்கள் இதெல்லாம் பண்ணிருந்தாங்க. சரி, நீங்களும் எங்கள் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா? எல்லார் வீட்லேயும் டெய்லி பண்ணுறது குழம்பு அல்லது சாம்பார் இல்லையா? அது கண்டிப்பாக சாம்பார் தூளணும், இல்லை குழம்பு தூளணும். ஒரு தடவை எங்ககிட்ட இந்த குழம்புத்தூள் வாங்கி பாருங்கள், ஓகேங்களா? இது குழம்புத்தூள், ஓகேங்களா? இது சாம்பார் தூள். நாங்கள் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை எங்கிட்ட குழம்புத்தூள் சாம்பார் தூள் ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள். எப்படி தான் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் குழம்பு தான் செய்ய போகிறீங்க. இட்லியோ தோசை டெய்லியும் சாப்பிட போகிறீங்க. அதனால் ஒரு நாள் பூண்டு இட்லி பொடி, ஒரு நாள் கொள்ளு இட்லி பொடி, நல்லெண்ணெயோ இல்லை சாதாரண எண்ணெயோ இல்லை ஒன்றுமே வேண்டாம், தோசை நல்லா ஊற்றிட்டு பரட்டி போட்டு அப்படியே கொள்ளு இட்லியோ பூண்டு இட்லியோ தூக்கி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது நாங்கள் ப்ராடக்ட்ன்ட்டு. இது வரைக்கும் வாங்கினவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ வாங்குறவங்க கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்ல நல்லாயிருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் எங்ககிட்ட பொடி வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்து மற்றவங்க வாங்குவாங்க. நாங்கள் ஒரு 50 கிலோ 60 கிலோலாம் பண்ணுறது கிடையாது. 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அவ்வளோதான். அது குழம்புத்தூள் ஒரு 4-5 கிலோ அரைச்சி வச்சுப்போம். மற்றதெல்லாம் கேட்டோன்னா தான் செஞ்சு தரோம். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பாக்கெட்லாம் பருப்பு பொடி, அப்புறம் முருங்கை இலை பொடி, இந்த மாதிரி கேட்டோன்னே நைட்டு வறுத்து ஆற வச்சு பேக் பண்ணி மறுநாள் காலையில் கொரியர் அமைச்சிடுவோம். சென்னையாக இருந்தால் நானும் நேரில் இருந்து கொடுத்துருவேன். இப்போ கரெக்டாக இருக்குது. நேற்று கூட நான் லாங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வடபழனி, கோயம்பேடு, அம்பத்தூர், முகப்பேர், பட்ராக்கம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக நான் தரேன். தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளதும் தேங்க்யூ. கீழே போகலாம் வாங்க.